ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து இப்போது இன்ட்ரடக்ஷன் டு த ஸ்டாக்ஸ் அதை பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் ஸ்டாக்? ஸ்டாக் அப்படின்றது என்ன அப்படின்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன் யூஸிங் அரே, ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன் யூஸிங் லிங்க்டு லிஸ்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் தி ஸ்டாக். இப்போ வந்து நம்ம மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் தி ஸ்டாக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர், ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ணுறோம். இது இங்கே வந்து புஷ் அண்ட் பாப் அப்படின்ற டூ மெயின் ஆப்ரேஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து புஷ் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா டு ஆட் அன் ஐட்டம் டு த ஸ்டாக், அண்ட் பாப் அப்படின்றது வந்து டு ரிமூவ் அன் ஐட்டம் ஃப்ரம் த ஸ்டாக், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன். ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஃப் எ ஸ்டாக். இப்போது நமக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, 2, 7, 1 ஃப்ரம் பாட்டம் டு டாப். இங்கே வந்து டாப் பாயிண்டர் அப்படின்றது வந்து ஆல்வேஸ் வந்து அந்த டாப் பொசிஷன் ஆஃப் த ஸ்டாக்கை வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 8. ஸோ அப்போ நம்ம புஷ் அப்படின்ற ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி புஷ் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரம் பாட்டம் டு டாப் தான் நம்ம இன்சர்ஷன் நடக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எலமெண்ட்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணுற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து டாப் பொசிஷன்ஸில் அரேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ நமக்கு வந்து எலமெண்ட் வந்து இன்சர்ட் ஆக என்ன ஆகும் அப்படின்னா டாப் பாயிண்ட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாப் ஆப்ரேஷன். ஸோ பாப் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டு டெலீட் ஆன் எலமெண்ட் ஃப்ரம் த ஸ்டாக். ஸோ இந்த மாதிரி பாப் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரம் டாப்பில் இருந்தால் நமக்கு எலமெண்ட்ஸ் வந்து டெலீட் ஆகும். ஸோ 1 by 1 தான் பண்ண முடியும். ஸோ அப்போது இந்த மாதிரி நம்ம எத்தனை எலமெண்ட்ஸ் வேணாலும் வெளியில் எடுத்துக்கலாம். பட் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக் வந்து எம்டி ஆகிற வரைக்கும் தான் பாப் ஆப்ரேஷன் பண்ண முடியும். சப்போஸ் எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அண்டர் ஃப்ளோ கண்டிஷன் அக்கர் ஆகும். சப்போஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறப்போ ஸ்டாக்கோட சைஸுக்கு மேலே போயிடுச்சு, நம்ம அதுக்கு மேலே இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஓவர் ஃப்ளோ கண்டிஷன் அக்கர் ஆகும். ஸோ அப்போ இங்கே வந்து மெயினாக 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம புஷ் பண்ணுறப்போ ஓவர் ஃப்ளோ கண்டிஷன்ஸ் செக் பண்ணிக்கணும், பாப் பண்ணுறப்போ அண்டர் ஃப்ளோ கண்டிஷன் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக அப்ளிகேஷன் ஆஃப் த ஸ்டாக் வந்துட்டோம். ஏன்னா மெயினாக நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மெயினான அப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா எவாலுவேட்டிங் த போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் யூஸிங் த ஸ்டாக். ஸோ இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷனை எப்படி எவாலுவேட் பண்ணுறது ஸ்டாக்கை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு சிம்பிளாக ஒரு அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அல்காரிதமில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆப்ரண்ட்டு இருக்கும், ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். சப்போஸ் நமக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா 1 by 1 தான் நம்ம எக்ஸ்ப்ரெஷனை எவாலுவேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எவாலுவேட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்றத ரீட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் வந்து நம்ம ரீட் பண்ணுறது வந்து ஆப்ரண்ட் அப்படின்னா அதை வந்து ஸ்டாக்கில் புஷ் பண்ணிடும். சப்போஸ் நமக்கு வந்து வர்றது வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே ஆல்ரெடி புஷ் பண்ணியிருந்த ஆப்ரண்ட்டை வெளியே எடுத்து அந்த ஆப்ரேட்டர்ஸை வந்து அங்கே அப்ளை பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து திருப்பி ஸ்டாக்கில் புஷ் பண்ணிடுறோம். ஸோ அப்போ நம்ம வந்து இது மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து நம்ம எவாலுவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஈஸியாக பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அப்ளிகேஷன். இதை பேஸ் பண்ணி நமக்கு நெக்ஸ்ட்டு ஒன்று வருது. அதாவது என்னென்னா இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வர்ஷன் வரும். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு அல்காரிதம் பார்த்தோம் எவாலுவேட்டிங் த எவாலுவேட்டிங் த எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ இப்போ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ப்ரெஷனில் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அதுக்கான அந்த எக்ஸாம்பிள் டயக்ராம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2, 10,
ப்ளஸ் 9 6 மைனஸ் டிவிஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அல்காரிதமை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த அல்காரிதமில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 by 1 ரீட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 அப்படின்றது இருக்குது. ஸோ இட் இஸ் ஆன் ஆப்ரண்ட். ஸோ அப்போ புஷ் த 2 இன்டு த ஸ்டாக். நெக்ஸ்ட்டு 10. ஸோ அதுவும் ஆப்ரண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு புஷ் பண்ணுறோம் ஸ்டாக்குள்ளே. அடுத்து ப்ளஸ் வருது, பட் இட் இஸ் ஆன் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி புஷ் பண்ண ஆப்பரண்ட்ஸை வெளியே எடுக்கிறோம். ஸோ நம்ம வெளியே எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு 10 கிடைக்கும், தென் 2 கிடைக்கும். ஸோ அதில் ப்ளஸ் அப்படின்ற அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அடிஷனை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 12 கிடைக்கும். தென் ரிசல்ட்டை கொண்டு வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஸ்டாக்கில் புஷ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா இதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ரண்ட் வந்து 9, அதுக்கு அடுத்து வந்து 6. ஸோ அதையும் 1 by 1 ஸ்டாக்கில் புஷ் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து மைனஸ். ஸோ அப்போ வந்து நமக்கு ஆப்ரேட்டர். ஸோ அப்போ ஆல்ரெடி புஷ் பண்ண அந்த ஆப்ரண்ட்டை வெளியே எடுத்து சப்ராக்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட்டை புஷ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து டிவிஷன். ஸோ ஆல்ரெடி புஷ் பண்ண அந்த வேல்யூவை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக 4 ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஈஸியே தான், பட் நமக்கு ஒரு அல்காரிதம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுலேயும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்போ 1 by 1 தான் பண்ண முடியும், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். செகண்ட் ஸ்டெப் வந்து சப்போஸ் நம்ம ஸ்கேன் பண்ண கேரக்டர் வந்து ஆப்ரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டைரெக்டாக நம்ம அவுட்புட்டில் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிடுறோம். சப்போஸ் எல்ஸ் நம்ம வந்து இப்போ ஸ்கேன் பண்ண அந்த கேரக்டர் வந்து ஆப்ரண்ட் இல்லை ஆப்ரேட்டர் அப்படின்னா நம்ம வந்து அது ஸ்டாக்கில் புஷ் பண்ண போகிறோம். பட் அந்த மாதிரி ஸ்டாக்கில் புஷ் பண்ணுறப்போ நம்ம சில கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா சப்போஸ் வந்து இப்போது தேர்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இஃப் த ப்ரெசிடென்ஸ் ஆஃப் த ஸ்கேன்ட் ஆப்ரேட்டர் இஸ் கிரேட்டர் தேன் த ப்ரெசிடென்ஸ் ஆஃப் த ஆப்ரேட்டர் இன் த ஸ்டாக் தென் புஷ் இட். அப்படின்னா என்ன மீனிங்னா சப்போஸ் நம்ம வந்து இப்போது ஸ்கேன் பண்ணி எடுக்கிறோம் ஒரு ஆப்ரேட்டர். ஸோ அதோட அந்த ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டாக்கில் இருக்கிற ஆப்ரேட்டரோட ப்ரையாரிட்டியை விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா நம்ம புஷ் பண்ணிடலாம். நம்ம எதையும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம வந்து இப்போ ஸ்டாக்கில் இருக்கிற ஆப்ரேட்டரோட ப்ரையாரிட்டி நம்ம ஸ்கேன் பண்ண ஆப்ரேட்டரோட ப்ரையாரிட்டியை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளியே எடுத்து தென் அந்த ஆப்ரேட்டரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஆப்ரண்ட்ஸில் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். சப்போஸ் நமக்கு வந்து இப்போது ஓப்பன் பேராந்தீசிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஸ்டாக்கில் புஷ் பண்ணிடுறோம். நமக்கு வந்து க்ளோஸ் பேராந்தீசிஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஸ்டாக்லேருந்து நம்ம புஷ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு அந்த ஓப்பன் பேராந்தீசிஸ் அண்ட் க்ளோஸ் பேராந்தீசிஸ் ரெண்டையுமே வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கான ஸ்டெப். இதை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். தென் 7th ஸ்டெப்பில் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிடுறோம். லாஸ்ட்டில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அதை ஸ்டாக்லேருந்து அவுட்புட்டை வெளியே எடுத்து தென் அதை டிஸ்பிளேக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த ஸ்டாக் எம்டி ஆகிற வரைக்கும் நம்ம 1 by 1 எல்லாத்தையுமே பாப் பண்ணி வெளியே எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள். இப்போ ஸ்டெப் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ்ப்ரெஷனில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1. ஸோ அதை வந்து நம்ம இது வந்து ஆப்பரண்ட். ஸோ நம்ம டைரெக்டாக அவுட்புட்டில் கொடுத்துறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 2ல் மைனஸ், அதாவது நமக்கு சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து ஆப்ரேட்டர். ஸோ அதை டைரெக்டாக ஸ்டாக்கில் கொண்டு போய் புஷ் பண்ணிடும். அடுத்து 2 ஆப்ரண்ட். ஸோ அந்த ஆப்ரண்ட் வந்து நம்ம டைரெக்டாக அவுட்புட்டில் ப்ளேஸ் பண்ணிடுறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம செக் பண்ணுறோம் ப்ரையாரிட்டி. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சப்ராக்ஷனோட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அப்போ ஸ்டாக்கில் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி ஸ்டெப்ஸை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கிது. ஸோ அதுதான். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பேசிக்காக அந்த 2 கண்டிஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கணும். அதாவது ஸ்டாக்கில் இருக்கிற ஆப்ரேட்டரோட ப்ரையாரிட்டி
எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ண ஆப்ரேட்டரோட ப்ரையாரிட்டியை விட கம்மியாக இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து பாப் பண்ணி வெளியே எடுத்துட்டு தென் அந்த ஆப்ரன்ஸையும் வெளியே எடுத்துட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு தென் ரிசல்ட்டை கொண்டு வந்து ஸ்டாக்கில் புஷ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரம் லாஸ்ட்லேருந்து தான் வெளியே எடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் தி ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வர்ஷன் அந்த அல்காரிதம் வந்து நமக்கு 3 ஸ்டெப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரிவர்ஸ் த இன்ஃபிக்ஸ் ஸ்ட்ரிங். செகண்ட் வந்து பெர்ஃபார்ம் த இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் அல்காரிதம் ஆன் த ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங். தேர்டு வந்து ரிவர்ஸ் த அவுட்புட் போஸ்ட் ஃபிக்ஸ் ஸ்ட்ரிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எடுத்துக்கிறோம், அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம அந்த கன்வர்ஷன் பண்ணதுக்கப்புறம் தென் ரிவர்ஸ் பண்ணிடும். அவ்வளோதான். ஸோ இதோட இது முடிஞ்சது. ஸோ